ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் கர்ம பலன் இதுதான். ஒன்லி டீலிங் வித் பிஸ்னஸ்மேன். நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். மற்ற கதையெல்லாம் பேசுன நேரம் கிடையாது. யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் தான் நீங்கள். எதாக இருந்தாலும் பணமாக பார்க்குற நீங்கள் பெரும்பாலும் உங்கள் மனைவி ஏர்னிங் பாடியாக இருப்பாங்க, அல்லது மனைவியினுடைய அப்பா அம்மாலாம் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம மாப்பிள்ளை தானே, இந்த மாப்பிள்ளை வச்சு அவங்க ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க சார். டோன்ட் பிலீவ் யுவர் கம்பெனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரே வார்த்தையிலே சொல்கிறேன், டோன்ட் பிலீவ் யுவர். ராசிநாதனை சுக்கிரனாக அடிப்படையாக கொண்டவர்கள், ராசிநாதனை குருவாக அடிப்படையாக கொண்டவர்கள், ராசிநாதன் சந்திரனை அடிப்படையாக கொண்டவர்கள். நீங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கம் மட்டும் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பழகிட்டீங்கன்னா வைத்த ஹார்ம் பண்ணுற மாதிரியான திரவங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தப்புனால யாராவது ஒருத்தர் வேலை விட்டு அனுப்பிடுறீங்க, இந்த தப்புனால யாராவது ஒருத்தர் எகெயின்ஸ்ட் பண்ணுறீங்க, இந்த தப்புனால யாராவது ஒருத்தரை திட்டுறீங்க. அது பொருள் காமமாக இருக்கலாம், புகழ் காமமாக இருக்கலாம். நான்லாம் அப்படி கேரக்டரே கிடையாது சார், வேண்டாங்கிறேன். இப்படி மாட்டுவீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேரக்டர் நான் அப்படி சொல்லலை. 1 8 சுக்கிரன் இருப்பதால் சொந்த மனைவி திட்டமிட தவறிட்டீங்கன்னா விட்டுருங்க. 25 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் தவறு செய்து திட்டமிட்டுறாதீங்க. நான் யார் தெரியுமா, நான் மேனேஜருங்கிறத காட்டுறேன் பார், இப்பயே அடிக்கிறேன் பார், டெர்மினேஷன் வேணாம். இது பண்ணிங்கன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் கர்ம பலன் இதுதான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? 25 வயதுக்கு முன்னாடி, 25 வயதுக்கு பின்னாடி அப்படின்னா 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிடலாம். 25 வயதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரர்கள், அப்போல்லாம் நான் வேற மாதிரி இருப்பேன். இப்போது அதை பற்றிலாம் நம்ம சொல்ல போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை. பொதுவாகவே நண்பர்களே, இந்த கர்மாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முற்றிலும் தவறாக புரிஞ்சுட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்ம ஏதேனும் ஒரு காரியம் பண்ணால் அந்த காரியம் நமக்கு ரிட்டர்ன் வரும். கர்மா இஸ் எ பூமராங். எல்லாம் உண்மைதான், சத்தியமான உண்மைதான். ஆனால் நான் எது பண்ணால் எனக்கு திரும்பி வரும்? இப்போது எதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தானே ஜோதிடம். இப்போது எதுக்காக நம்ம ஐபிசி பக்தியில் என்னோடய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும், முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தானே நம்மளுடைய நோக்கமே. அதான், அதுக்கான ஜோதிட சாஸ்திரம் இருக்குது. நீங்கள் இந்த தப்பை தான் பண்ணுவீங்கன்னு வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. என்ன சார் சொல்கிறீங்க, புதுசாக இருக்கே? புதுசாக தான் இருக்கும், நம்ம பதிவுகள்லாம் புதுசாக தான் இருக்கும். என்னன்னா, காம அப்படின்னு ஒரு வார்த்தை. தர்ம, கர்ம, காம, மோக்ஷ அப்படின்னு 4 பிரிவு இருக்குங்க. அதில் நீங்கள் ஒரு கேட்டகரியில் வரீங்க. என்ன அப்படின்னா, காம அப்படிங்கிற கேட்டகரி. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, காம அப்படிங்கிறது கூட அதை கூட நம்மளால் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, அது பேரே கெட்ட வார்த்தை ஆக்கிட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பொருள் காமம், புகழ் காமம் இப்படிலாம் நிறைய இருக்குது. எது ஒன்றின் மீது தீராத மோகம் இருக்கிறதோ அதை காமம் என்று அழைப்பார்கள். வெறின்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அந்த கிறுக்கு என் மைண்டுக்குள்ளே அந்த வெறி வந்துருச்சு அப்படின்னா அதை தான் காமம்னு சொல்கிறோம். அது எது மேலே வேணால் வரலாம். காஃபி மேலே கூட காமம் வரலாம். நிறைய காஃபி குடிச்சிட்டே இருக்கேன், எனக்கு அது மேலே தீராத புகழ், தீராத ஒரு வேட்கைன்னு தமிழில் அழகாக சொல்லுவாங்க. இந்த வேட்கை தான் துலாம் ராசிக்காரங்க பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறது தாங்க இந்த சீக்ரஸி ஆஃப் இந்த பதிவு. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அதை பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? ஒன்லி டீலிங் வித் பிஸ்னஸ்மேன். நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். மற்ற கதையெல்லாம் பேசுன நேரம் கிடையாது. யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் தான் நீங்கள். எதாக இருந்தாலும் பணமாக பார்க்குற குணம் உங்கள் குணம். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சார் சக்ஸஸ் பண்ணணும் சார், ஜெயிக்கணும் சார். பெரும்பாலும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லாரும் துலாம் ராசிக்காரங்க தான். சேல்ஸ் ஜூட்னா அப்படி சம்பாதிப்பீங்க. அது போய் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு வேணால் அப்படி அச்சீவ் பண்ணிட்டு வருவீங்க. இந்த குணமெல்லாம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. காரணம், 2 கூடிய செவ்வாயே 7 கூடியவனாக இருக்கிறார். 7னா புது முயற்சி, இன்னோவேஷன்ஸ்னு பேர். மனைவியினால் பலன்கள் அடையக்கூடியவர்கள் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் மனைவி ஏர்னிங் பாடியாக இருப்பாங்க, அல்லது மனைவியினுடைய அப்பா அம்மாலாம் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம மாப்பிள்ளை தானே, இந்த மாப்பிள்ளை வச்சு அவங்க ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க சார். ஏதாவது சொல்லாதீங்க சார், கமெண்டில் திட்ட போகிறீங்க, எனக்கு தெரியும். நான் சொல்கிறது பெரும்பான்மை. நீங்களும் போய் உங்கள் மாமனார்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக தருவார். கேட்குற மாதிரி கேளுங்க. 2 7 கூடியவர் என்ன பண்ணுறார்? செவ்வாயாக இருப்பதால் என்ன பண்ணுறாங்க? கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் உண்டு. மனைவியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? உங்கள் பாஸ். டோன்ட் பிலீவ் யுவர் கம்பெனி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரே வார்த்தையிலே சொல்கிறேன், டோன்ட் பிலீவ் யுவர் பாஸ். பிகாஸ்
உங்கள் பாஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லுவார், தர மாட்டார். அவருக்கு பிரியமான இன்னொருத்தர் கொடுத்துருவார், உங்களுக்கு கொடுக்க மாட்டார். சார் இப்படி படக்குன்னு சொன்னால் எப்படி சார், நான் ரொம்ப ஆசை வச்சுருந்தேன், நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா 11 கூடிய சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி. ஒருவேளை அந்த ப்ரொமோஷனால் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, 10ஓட 11 ஒரு போஸ்டிங்னா அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ப்ரொமோஷன் கொடுக்கறதுனால நான் தான் ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆக போகிறேன், ஓவரால் டீம் லீடர் ஆக போகிறேன், அப்படிலாம் வந்தால் அதுக்கு ரொம்ப பாடாப்படணும். எல்லாருக்கும் 2 வருஷத்தில் கிடைச்சா உங்களுக்கு 8 வருஷத்தில் கிடைக்கும், இவ்வளோ டைம் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க்கிங்க்கு உங்கள் கர்மா ஒத்துக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா சுக்கிரன், நீங்கள் சுக்கிரன் ஆகட்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே, ராசிநாதனை சுக்கிரனாக அடிப்படையாக கொண்டவர்கள், ராசிநாதனை குருவாக அடிப்படையாக கொண்டவர்கள், ராசிநாதன் சந்திரனை அடிப்படையாக கொண்டவர்கள், இவங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. இவர்கள் மற்றவர்களுக்கு வேலை செய்கிறது எப்படின்னு சொல்லி தருவாங்க. இந்த பிரபஞ்சம் அனுமதிப்பதில்லை. அது ஏன்னெலாம் கேட்கக்கூடாது, இது காடுக்கு தான் தெரியும். காடு இப்படி தான். அப்போது உங்களுக்கு வேலை வராது, ஆனால் பிஸ்னஸ் வரும். ஸோ அப்போ என்ன மாதிரி பிஸ்னஸ், அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ 2 7 கூடியவர் நான் சொல்லிட்டேன்னா, 3 6 கூடியவராக குரு இருப்பதால், இப்போ பாருங்கள், சுக்கிரன் குரு ஜென்ம எதிரி. நீங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கம் மட்டும் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பழகிட்டிங்கன்னா வைத்த ஹார்ம் பண்ணுற மாதிரியான திரவங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 6 கூடிய குரு உங்களை தண்டிப்பார். ஏன்னா கல்லீரலின் கடவுள் அவர் தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆபத்து ஒருத்தருவார். இப்போ இந்த காமம்னு ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் டச் பண்ணிங்களே, அது என்ன பண்ணீங்க, வரேன், இப்போ தான் வரேன். அடுத்து 4 5 கூடியவராக சனி இருக்கிறார். 4 5 கூடியவராக எந்த சனி உலகத்திற்கே ப்ராப்ளமோ அந்த சனி உங்களுக்கு நல்லவங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5 கூடிய யோகாதிபதி, உங்களுக்கு அப்படியே ஆப்டாக பொருந்தும். பெரும்புகழ் அடைகிறது, உலக மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகிற எல்லா யோகமும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் வேர்ல்டு புகழ் அடைவீங்க. துலாம் ராசிக்காரர்கள், மீடியாக்காரர்கள் 100 பேர் எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் ஜெயித்தவர்கள். எப்படின்னா சும்மா ஒரு அப்படி பேசினா அது ரீச் ஆகிடும், அது எல்லா இடத்துலையும் புகழ் பெற்றோம். அரசியல்வாதிகளை தெரியும், சும்மா அப்படி பேசினா அரசியலில் ஜெயிச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவர்களுக்கு ரொம்ப சீக்கிரம் மக்களை சென்றடையும் சனி தருகிறார் அந்த பவரை. சனி தான் 5 கூடியவராக இருக்கிறார். இங்கே தான் சிக்கல். இதில் ஒரு நூல் நமக்கு என்ன வருது, இந்த காமம்ங்கிறது வந்துடுது. போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை தாண்டி, நான் வந்தால் எனக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா, எனக்கெல்லாம் ஒரு பதாகெல்லாம் வைக்க மாட்டாங்களா, வருகெல்லாம் சொல்ல மாட்டாங்களா என்ற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இந்த தப்புனால யாராவது ஒருத்தரை வேலை விட்டு அனுப்பிடுறீங்க, இந்த தப்புனால யாராவது ஒருத்தரை எகெயின்ஸ்ட் பண்ணுறீங்க, இந்த தப்புனால யாராவது ஒருத்தரை திட்டுறீங்க. அது பொருள் காமமாக இருக்கலாம், புகழ் காமமாக இருக்கலாம், இன்னொன்று நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஓவர் டோஸ் எதுவுமே உங்களுக்கு ஆகக்கூடாது, இயல்பாக இருக்கணும். இயல்பாக இருந்தீங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ணாது. உங்கள் வாழ்க்கையில் கர்மா எப்போ ப்ளே பண்ணுன்னா வென் யூ பிஹேவ் லைக் எ டான், அப்போ தான் பிரச்சனை பண்ணும். எந்த ஒரு விஷயமா புகழ் பெற்றவராகவே கூட நீங்கள் இருந்துக்கோங்க, எல்லா புகழும் உங்களுக்கே உரித்தாகுக. மை பிளெஸிங்ஸ் அண்ட் மை விஷஸ் டு யூ ஆல். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா புகழும் இருந்தால் தான் ரொம்ப அடக்கமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எனக்கு நிகர் அப்படின்னு யோசிக்கும் போதே உங்கள் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுது. இதைத்தான் வேதசாஸ்திரம் சொல்லுகிறது. அதன் பொருட்டு நீங்கள் செய்யும் தவறுகள். நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன்ட்ட, என்ன சொல்கிறான் பார்ப்போம், நம்மக்கிட்ட ஒரு 4 தடவை கேட்கட்டும், அப்புறம் பேசலாம். இந்த எண்ணங்கள் எல்லாம் தான் சாபங்களாக மாறும். நீங்கள் அதை பண்ணவே கூடாது, பண்ணாதீங்க. யாரையும் நிற்க வைக்காதீங்க. ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் யாரையும் நிற்க வைக்காதீங்க. மனிதர்களை மனிதர்களாக மதியுங்கள். உங்களுக்கு அதிக புகழ், அதிக பொருள், அதிக பணம் எது வந்தாலும் சரி, அதை அடக்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சார் நான்லாம் அப்படி கேரக்டரே கிடையாது சார், வேண்டாங்கிறேன். இப்படி மாட்டுவீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேரக்டர் நான் அப்படி சொல்லலை. 1 8 கூடியவனாக சுக்கிரன் இருப்பதால் சொந்த மனைவி வழக்கு தொடுப்பார். நான் சொல்லலை, ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. நீங்கள் மனைவிட்ட அமைதியாக போகணும். நீங்கள் மனைவி எதிர்த்தா ஜெயிக்க மாட்டீங்க. 8 கூடியவனாக சுக்கிரன் வந்துட்டார், அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போது நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயம்னா விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. மனைவி கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. முக்கியமாக உங்களுக்கு கிளையண்ட்ஸ் கூட லேடிஸாக தான் இருப்பாங்க. அப்போ லேடிஸாக இருந்தால் என்ன சார் செய்யலாம்? லேடிஸாக இருந்தால் பெரும்பாலும் இது பொருந்துறது இல்லை. ஏன்னா இது 100% சுக்கிரனுடைய ராசி, 100% சுக்கிரன்னா பெண். அப்போ துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் ஆண்களை டைவர்ஸ் பண்ணலாமா? நீங்கள் பண்ண மாட்டீங்க பெரும்பாலும். அப்படி பண்ணால் அது உங்கள் பக்கம் தான் சக்ஸஸ் ஆகும். காரணம் என்னென்னா 2 7 நான் சொன்னேன்ல, ஒரு ஆணுடைய பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் புருஷன். இப்போ 2 7 கூடியவராக உங்களுக்கு சகாயம் செய்பவராக இருக்கிறார் செவ்வாய். அதனால் உங்களோட சண்டை போடலாம் அவரால் முடியாது, அவர் விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். நீங்கள் உங்களுக்கு அண்ணன் போஸ்ட்டும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச டைவர்ஸ் நடந்துடும். அவருக்கு தான் கஷ்டம், நீங்கள் சாமானியத்தில் கொடுக்க மாட்டீங்க. அப்போ 1 8 கூடியவர் ஆண்களாக இருந்தால் சொல்கிறேன், மனைவியை எதிர்த்து கொள்ளாதீர்கள். அப்போ சுக்கிரனே ப்ராப்ளம்னா நீங்கள் வேறு என்னெல்லாம் ப்ராப்ளம்? நீங்கள் கார் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க, அது நடக்காது. சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எதுவும் உங்களுக்கு அனுகிரகமாக வராது. துலாம் ராசிக்காரர்கள் 100 பேர் பார்த்துருக்கேன். காஸ்மெட்டிக்ஸு அல்லது சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஃபேஷன்
ஷோக்கள், ஃபேன்சி ஸ்டோரு, அல்லது மாறு வேஷ உடைகள் பண்ணுறவங்க, இந்த A to Z மாதிரி இந்த பலூன்லாம் கட்டி இந்த வீடு டெக்கரேஷன் பண்ணுறவங்க, இதெல்லாம் இந்த கேளிக்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் சுக்கிரன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜெயிச்சவங்க நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா 1-8 கூடியவர் சுக்கிரனாக இருப்பதால் அது உங்களுடைய கர்மா. உங்களை அப்படி உட்கார வச்சா மாற்றிடுங்க, அது உங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிவியில் தொடணும். நீங்கள் கட்டணம் 25 வயசு வரைக்கும் இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். 25 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிடணும், 100% பில்டராக மாறிடணும். அல்லது கல், மண், ஜல்லியில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். அல்லது இரும்பு, சனினா இரும்பு, கிணறு, பூமிக்கு அடியில் விளையிற பொருட்கள், அல்லது 10 கூடியவன் சந்திரன் என்பதால் ரெஸ்டாரண்ட்டு, நீர், அதாவது காஃபி, டீ, இது மாதிரியான கம்பெனிஸ், இதிலெல்லாம் உங்கள் லைஃப்பை மாற்றிக்கணும். ஆஃப்டர் 25 எதை தொடக்கூடாது, அரசியலை தொடவே கூடாது. இப்போ தான் சார் சொன்னீங்க, நீங்கள் சொன்னால் ரீச் ஆகும்னு. வேறு எதில் வேணால் ரீச் பண்ணுங்கள், அரசியலில் பெரும் பதவி கிடைக்காது. கம்பெனியில் டெப்டி மேனேஜரே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய நாட்டை ஆளும் பதவி உங்களுக்கு எப்படி தருவாங்க? ஸோ சூரியன் உங்களுக்கு பதவி தர மாட்டார், ஆனால் பணம் எல்லாம் வருகின்ற வழிகள் திறந்திருக்கிறது. அவ்வளோதான். பதவிக்கு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கர்ம வினையை தூண்டும் விஷயமாக அமையும். அதற்காக நீங்கள் தவறு செய்யுங்க. பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகாக சொல்லுகிறேன் நண்பர்களே, நீங்கள் திட்டமிட தயாராகுங்கள். திட்டமிட தவறும் போது தவறு செய்ய திட்டமிடுவீர்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஆழமாக சொல்கிறேன். தவறு செய்ய திட்டமிடாதீர்கள். திட்டமிட தவறிட்டிங்கன்னா விட்டுருங்க, 25 வயசுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் தவறு செய்ய திட்டமிட்டுறாதீங்க. நான் யார் தெரியுமா, நான் மேனேஜருங்கிறத காட்டுறேன் பார், இப்பயே அடிக்கிறேன் பார், டெர்மினேஷன் வேணாம் வேணாம் வேணாம். இதை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. துலாம் ராசிக்காரர்கள், இந்த பதிவை நீங்கள் யார் பார்க்குறீங்களோ, யார் வாழ்க்கை மாறப்போகுதோ எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் உங்கள் கர்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. அப்போ நீங்கள் என்ன கோயிலுக்கு போகலாம், எல்லாம் வல்ல எம்பெருமான் சூரியனார் கோயிலுக்கு போகணும். சூரிய தேவன் தான் உங்களை காப்பாற்றணும். காரணம் என்னவென்றால் 11 கூடிய பாதகாதிபதி அவர் தான். அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒருத்தர் தான் பிரச்சனை. அப்போது அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அல்லது சூரியனை வணங்குதல் போன்ற விஷயங்கள்லாம், சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட இந்த சென்னையில் இருக்கிறதா இருந்தால் ஞாயிறு கோயில் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயிலுக்கே போகலாம். இதெல்லாம் சிறப்பு. அல்லது மதுரை பொற்றாமரை குளம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய, சூரியனுடைய அனுகிரகம் இருக்கிற இடங்கள், சூரியனுடைய அனுகிரகம் இருக்கின்ற இடங்கள் எங்கெல்லாம் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு அங்கே சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறது குறித்து எனக்கு நிறைய கேள்வி இருக்கேன். என் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு நீங்கள் சொல்லிட்டீங்க நல்லா வரும்னு, ஆனால் எனக்கு பார்ட்னர்ஷிப்பே வரலையே. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா வரும். அப்பயும் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதில் வேறு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே நீர் ராசி, நிலராசி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குன்னா தப்பா என்ன செய்யணும், கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடணும். உங்களுடைய பர்சனல் ஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். கீழே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கு, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவோட கனெக்ட் ஆகிடும். என் பதிவுகள், என்னோட மூத்தோர் பதிவுகள் எல்லாம் தினசரி நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.